நேற்று இரவு கேமரன் ஹைலண்ட்ஸ் நோக்கி செல்லும் வழியில் ஜலான் தாப்பா 21வது மைலில் ஒரு எஸ்யூவி ரக வாகனம் சறுக்கி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்தார். மேலும் 5 பேர் காயமடைந்தனர். இரவு 8:43 மணிக்கு இதுகுறித்து தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குனர் சபாரோட்சி நோர் அமாட் கூறினார். காயமடைந்தவர்களில் 3 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் அடங்குவர் என்று அவர் தெரிவித்தார். லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹம்சா ஜைனுடீன் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிக்கும் வரை எதிர்க்கட்சி தலைவர் பதவி குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாது என்று மக்களவை சபாநாயகர் ஜொகாரி அப்துல் தெரிவித்துள்ளார். ஹம்சாவின் ராஜினாமா குறித்து பரிகாத்தா நேஷனல் அனுப்பிய கடிதம் கிடைத்ததை ஜொகாரி ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அவரிடமிருந்து கீழ் சபைக்கு முறையான ராஜினாமா கடிதம் கிடைக்கும் வரை பெர்சாத்து கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரான ஹம்சா அந்த பதவியை வகிப்பார் என்று ஜொகாரி கூறினார். கடிதம் கிடைத்த பின்னரே நாடாளுமன்றத்தில் அவருடைய பதவியை தாம் பரிசீலிப்பேன் என்று ஜொகாரி தெரிவித்தார். பினாங்கு புக்கிட் மத்தாஜாம் பெர்மாதான் திங்கி தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு மறுசுழற்சி ஆலையில் நேற்று தீ பற்றியது. அங்குள்ள குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்களுக்கு 10 மணி நேரத்திற்கு மேல் ஆனது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் தீயணைப்பு நடவடிக்கைகளின் துணை இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் பிற்பகல் 1:54 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாக தெரிவித்தார். புகிட் மத்தாஜாம் தீயணைப்பு நிலையத்திலிருந்து வந்த குழுவினர் சுமார் 3716.12 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு திறந்தவெளி தொழிற்சாலை பகுதியில் காகித கழிவுகள் மற்றும் அட்டை பெட்டிகளின் குவியலை தீ சூழ்ந்திருப்பதை கண்டறிந்தனர். மாலை 3:36 மணி அளவில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு 10 நிமிடங்களுக்கு பிறகு முழுமையாக அணைக்கப்பட்டது. இன்று அதிகாலை 12:04 மணிக்கு மீட்பு பணிகள் நிறைவடைந்ததாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தீயினால் ஆலையில் சுமார் 80 விழுக்காடு சேதமடைந்ததாகவும், ஆனால் தொழிலாளர்களுக்கு எந்தவித காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். பொதுத்துறையில் நடைமுறையில் உள்ளதைப் போன்றே வீட்டில் இருந்து வேலை செய்வது உள்ளிட்ட நெகிழ்வான பணி ஏற்பாடுகளை செயல்படுத்துவதை கருத்தில் கொள்ளுமாறு தனியார் துறைக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் இந்நடவடிக்கை எரிபொருள் நுகர்வை குறைக்கவும், செலவு அழுத்தங்களை தணிக்கவும், பணியாளர்களின் உற்பத்தி திறனையும் மன உறுதியையும் பராமரிக்கவும் உதவும் என்று கூறினார். செலவு அழுத்தங்களின் அபாயத்தை எதிர்கொள்ளும் போது முதலாளிகள் தங்கள் செயல்பாடுகளை நிர்வகிப்பதில் அதிக நெகிழ்வுத்தன்மையுடனும் நடைமுறைக்கு ஏற்ற வகையிலும் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாறியுள்ள உலகில் தனியார் துறை பழைய முறைகளுடன் திருப்தியாக இருக்க முடியாது. மாறாக உற்பத்தி திறன் மேம்பாடுகளை துரிதப்படுத்தவும், புத்தாக்கம் மற்றும் தானியக்கமாக்கலில் முதலீட்டை அதிகரிக்கவும், மதிப்பு கூட்டலையும் நிலைத்தன்மையையும் உருவாக்கவும் இதுவே சரியான நேரம் என்று அவர் கூறினார். நாட்டின் நிலையை உயர்த்துவதற்காக அரசாங்கம் மடானி பொருளாதார கட்டமைப்பையும் தெளிவான கொள்கைகளையும் வழங்கி உள்ளது என்றும், எனவே இந்த சீர்திருத்தங்களால் உருவாக்கப்பட்ட இடத்தையும் வாய்ப்புகளையும் தனியார் துறை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த சவாலான காலகட்டத்தில் ஒட்டுமொத்த அரசாங்க அமைப்பும் ஆளுகையை வலுப்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு ரிங்கிட்டும் விவேகத்துடன் செலவிடப்பட வேண்டும் என்றும், கசிவுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் வருவாய் ஆதாரத்தை விரிவுபடுத்தவும், விதிமுறைகளுக்கு இணங்குவதை மேம்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு நிதியில் மோசடி நடந்ததாக வெளிவந்துள்ள செய்திகள் தொடர்பாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC விசாரணை நடத்தி வருவதாக அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 230 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பாக நிறுவனங்கள், வணிகங்கள் தொடர்பானவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தான்ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். தற்போது 230 மில்லியன் ரிங்கிட் நிதியின் பண பரிவர்த்தனைகள் குறித்து வங்கிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், வங்கிகளின் ஆவணங்கள் கிடைக்கப் பெற்றதும் அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதி அளித்தார். அரசாங்கத்தின் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஒதுக்கப்படும் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது குறித்து தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தலைமையிலான புலனாய்வு குழு சோதனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.
டிஏபி தலைவர்களை கம்யூனிசவாதிகள் என குறிப்பிட்ட பாஸ் கட்சியின் கபாலா பத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுடன் 8,25,000 ரிங்கிட் அபராதத்தை செலுத்தும்படி இன்று மேல்முறையீட்டு அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிஏபி கட்சியின் மூத்த தலைவரான தான் ஸ்ரீ லிம் கிட்சியாங், அவருடைய மகனும் டிஏபி கட்சியின் முன்னாள் தலைவருமான லிம் குவான் யங், சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோக் ஆகிய மூவரும் கம்யூனிசவாதிகள் என்றும் கம்யூனிசத்தை மலேசியாவுக்குள் பரப்ப முயற்சிக்கும் கூட்டம் என்றும் பாஸ் கட்சியின் கபாலா பத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான சித்தி மஸ்தூரா முகமது அவதூறு பரப்பிய நிலையில் அவருக்கு பினாங்கு உயர்நீதிமன்றம் 8,25,000 அபராதம் விதித்தது. அபராத தொகையை குறைக்கும்படி சித்தி மஸ்தூரா முகமது மேல்முறையீடு செய்த நிலையில் அவருடைய சொத்து மதிப்புகளை கணக்கிட்டு அபராத தொகையை குறைப்பதற்கு அவசியம் இல்லை என்றும் பினாங்கு உயர்நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை செலுத்தும்படியும் மேல்முறையீட்டு அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கின் முடிவில் தான் ஸ்ரீ லிம் கிட்சியாங்குக்கு 3 லட்சம் ரிங்கிட்டும், லிம் குவான் யங்கிற்கு 2,50,000 ரிங்கிட்டும், தெரேசா கோக்கிற்கு 2 லட்சம் ரிங்கிட்டுடன் வழக்கு செலவிற்காக 25,000 ரிங்கிட்டையும் செலுத்த வேண்டும் என்று சித்தி மஸ்தூரா முகமதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.